இன்று முதலமைச்சர் சார்பாக அனைத்து தமிழக எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டப்பட்டது. அதில் பெரும்பாலான கட்சிகளை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விசிகாவை சேர்ந்த மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த மற்றும் மதிமுக மற்றும் ஐஎம்எல் கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் கலந்து கொண்டனர். கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு ஆன உரிமையையும் தென் மாநிலங்களுக்கான உரிமையை பறிபோகும் விதத்தில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யறதுக்காக ஒன்றிய அரசு திட்டமிட்டு வருகிறது. இது உண்மையிலே தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால இன்றைய கூட்டத்தில் கண்டிப்பாக பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு விரைவாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் தரப்பிலிருந்து வெளியிடப்படும். கண்டிப்பாக இந்த தொகுதி டீலிமிட்டேஷன் தமிழகத்துக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த நம்பர் 543 தமிழக தேவை இருக்கும். 39 எந்த மாற்றம் தேவையில்லை. ஏன்னா எந்த தரப்பிலும் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வரவில்லை. எதுக்கு நீங்க டீலிமிட்டேஷன் பண்றீங்க? இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒரு தேவை இருந்தால் தானே இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதே போல எப்படி 2001 பண்ண மாதிரி இன்னொரு 25 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுல எந்த தவறும் இல்லை. அதுதான் மக்களுடைய தேவையும். இதை மறுவரை செய்யறதுக்காக ஒரு புறவழியில பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு தேவையான விஷயத்தை இங்கே மேற்கொள்வதற்கும் எலெக்ஷனை மிகவும் சுலபமாக இருக்கும். இது ஒன்லி எலெக்ஷன் அரித்மெட்டிக் நம்பர்ஸ்க்காக மட்டுமே செய்யப்படுவதாக பார்க்கப்படுகிறது. இது மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மக்களுக்கும் இல்ல எந்த விதத்திலும் மக்களுக்கும் இல்லை யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. எந்த கோரிக்கையும் இல்லாமல் இப்ப திடீரென இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இது இன்னைக்கு கூட்டத்தில் அந்த 543 எந்த மாற்றமும் தேவையில்லை. அதே தமிழகத்திற்கு 39 எந்த மாற்றம் தேவையில்லை என்று